ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஐடியா மக்களே. நான் தான் உங்கள் அன்பு நம்புறேன் விஜய் சார்லஸ். உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. நம்மளோட தீபாவளி ரொம்ப பண்டிகை எல்லாருக்குமே ரொம்ப மும்முரமாக நெருங்கிச்சு. அதுக்கு நடுவில் தான் நம்மளோட பிரதீப் ரங்கநாதனோட டியூட் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ ஆல்மோஸ்ட் பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த படத்தை ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். பிகாஸ் காரணம் என்னன்னா, பிரதீப் ரங்கநாதன் எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு ஹீரோவே ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட அவரோட முதல் படைப்பான கோமாளி, அதுக்கப்புறம் அந்த லவ் டுடேலாம் ரொம்பவே ரசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இன்னைக்கு டியூட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். டியூட் படத்தோட முக்கியமாக சொல்றது முன்னாடி அந்த நட்சத்திரங்களை பற்றி சொல்லலாம். டியூட் படத்தோட நட்சத்திரங்கள் வேறு யாரும் இல்லை, நம்மளோட சரத்குமார், ரோகிணி மேடம், அதுக்கப்புறம் படத்தோட கதாநாயகனான பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் படத்தோட கதாநாயகி மமிதா. ஸோ இந்த நாலு கேரக்டர் கூட ஒரு 2-3 சப்போர்ட் கேரக்டர் தான். அந்த ஃப்ரெண்டாக வர கேரக்டர், அதுக்கு மாப்பிள்ளை கேரக்டர். ஸோ படத்தை முழுக்க நீங்கள் பார்க்கணும்னா அந்த ஒரு 6 கேரக்டர் தான் இந்த படத்தை வந்திருக்கு. இந்த படத்தோட இன்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சொல்றதுனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 25 to 30 crores அப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த லாபம் வந்துடும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த படத்தை பற்றி சிம்பிளாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 2-3 வரியில் சொல்லணும்னா, சிம்பிள்ங்க. இந்த வருஷத்துலையும் 2025 பிறந்துச்சு. இன்னைக்கும் ஜாதின்ற ஒரு காரணத்தை வச்சு இன்னைக்கும் நிறைய பேர் திருமணத்தை தடை செய்யற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இன்னைக்கும் அப்படி ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜாதிலாம் ஒரு மேட்ரே இல்லடா, எவ்வளோ வருஷம் போயிடுச்சுரா அப்படின்ற மாதிரி ஒரு காமிக்கிறாங்க. ரெண்டாவது சீக்வன்ஸ்னா, ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டா மட்டும் போதுமா, அந்த தாலிக்கு அப்புறமா அந்த பெண்களோட உணர்வு என்ன, அந்த உணர்வுக்கு தான் மரியாதை மதிப்பு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாவே அப்படியே முழுக்க டிராவல் ஆயிடுது. ஓகே, படத்தோட ஓப்பனிங் சீன் என்னன்னா, பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஒரு அவருடைய லவ் பண்ண பொண்ணை மேரேஜ் போறாரு. ஸோ அங்கே போகும்போது மனமேடையிலேயே சொல்றாரு, என்னை நீ எதுக்கு ரிஜெக்ட் பண்ண, எனக்கு தயவு செய்து சொல்லிடு, இல்லைன்னா எனக்கு மண்டையே ஒரு மாதிரி சுத்துது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் அவன் பேசிட்டு இருக்கும்போது, ஸ்டேஜ்ல இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு ஃபாஸ்டா அப்படி திரும்பும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தாலி கையில பட்டு அருந்து வந்துடுது. ஸோ அந்த சீக்வன்ஸ்ல தான் பிரதீப் ரங்கநாதனோட இன்ட்ரோடக்ஷனே அப்படியே வருது. அவர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அலேக்காக கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போட்டுடுறாங்க. ஸோ அந்த டைமில் படத்தோட ஹீரோயின் மமிதா அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் வருது. ஸோ அவங்க தான் வெளியே கொண்டு வராங்க. மமிதா வேறு யாருமே இல்லை, சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவங்களோட பொண்ணு தான். சுப்ரீம் சரத்குமார் வேறு யாரும் இல்லை, நம்மளோட பிரதீப் ரங்கநாதன் அவரோட மாமன், சொந்த மாமன் தான், அவங்களோட மாமன் பொண்ணு தான். ஸோ இவங்க தான் இந்த படத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. கதையை முழுக்க சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் அப்புறம் மமிதா இந்த 2 பேரும் சுற்றி தான் முழுக்க கதை ட்ராவல் ஆகிட்டு அப்படியே இருக்கு. பிரதீப் ரங்கநாதனுக்கு அவரோட மாமன் மகள் மேலே ஒரு சின்ன கூட ஆசை கூட இல்லை. ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மாமன் மகள் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிரதீப் ரங்கநாதன் லவ் பிரேக்கப் ஆகிட்டு ரொம்ப ஃபெடப்பாக இருக்கும்போது கூட அந்த டைமில் அந்த மாமன் பொண்ணு அந்த நம்மளோட படத்தோட கதாநாயகி என்னை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ பிடிக்கும், உன்னை சின்ன வயசுலேருந்து எனக்கு இவ்வளோ பிடிக்கும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அந்த டைமில் க்ரௌடு முன்னாடி அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டில் போய் விடும்போது, இல்லை முடியாது, நான் உன்னை அப்படிலாம் பார்க்கவே இல்லை, நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ அவர் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாலி ஒரு டியூட் தான், ஒரு ஜாலியான ஒரு கூலான கையை தான் அப்படியே பைக் எடுத்துட்டு வெளியே போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க படத்தில் ரொம்ப ஃபெடப்பான அப்புறமா அப்படியே கிளம்பி ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரி போயிடுறாங்க. அவங்க கண்ட்ரி போயிட்டு அப்புறமா திரும்பின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னுட்டு அவங்களுக்கு திரும்ப ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி ஆகும். அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகும்போது, இல்லை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு. சொல்லும்படி பட்சத்தில் திரும்ப கல்யாணத்துக்கு ஒன்று ஏற்பாடுலாம் செய்கிறாரு. போய் சரத்குமார் சார் கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணுறாரு. கல்யாணத்து ஏற்பாடுலாம் வருது. இதுதாங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப். அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ படத்தில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஹீரோயினும் வந்துடுறாங்க. படத்தை கல்யாணம்லாம் சீக்வன்ஸ்லாம் வருது. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஆனால் படத்தோட கதாநாயகி மமிதா இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு சூசைட் ட்ராமா மாதிரிலாம் போகுது. ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நடுவில் எனக்கு இன்னொருத்தன் வந்துட்டான், எனக்கு நான் அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை கல்யாணம் பண்ணோம் அப்படின்லாம் ஒரு சீக்வன்ஸ் வரும்போது, ஓகே நான் அவனை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற பட்சத்துலாம் போகிறார். பட் ஆனால் அதில் நிறைய ஒரு சிக்கல்கள் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, சரத்குமார் சார் பால்வளத்துறை அமைச்சர். அவருக்கு இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டில் இருக்க மினிஸ்டர்ஸுமே அவருக்கு ரொம்ப பெரிய அளவு தெரியுது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு மனுஷன் மாதிரி ஒரு கேரக்டராக காமிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சீக்வன்ஸில் எப்படி இந்த கேரக்டரை நம்ம பேலன்ஸ் பண்ணி எப்படி அப்பா கிட்ட பொண்ணு பிரிச்சு அவங்க லவ் கிட்ட சேர்த்துக்க போகிறது தான் படத்தோட கதை. முழுக்க இப்படி தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே போயிடுச்சு. செகண்ட் ஆஃப்ல என்ன ஆகுதுன்னா, ஸோ கல்யாணமும் நடந்தது, பிரதீப் ரங்கநாதனுக்கும் அவங்களுக்கும் கல்யாணமும் நடந்தது. ஒரு லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணனா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணலாம், இல்லை ஒரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி பக்கத்தில் யாராலும் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இவர் கல்யாணமும் பண்ணி வச்சு அவங்களுக்கு குழந்தைய போடுறது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அவங்க லவ்வருக்கு பிறந்த குழந்தை தான். ஸோ அதெல்லாம் மீறியும் இவர் எப்படியோ சேர்த்துக்கணுன்றது தான் படத்தோட கதை முழுக்க ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சரத்குமார் சாருக்கு இந்த உண்மையை தெரிஞ்சவொடனே
போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையே வந்துட்டு கொலை பண்ண வராரு. அப்புறம் பொண்ணை வந்து விட்டுட்டு பொண்ணோட பிறந்த குழந்தைய கொலை பண்ண போற. இப்படிதான் படத்தோட கதை முழுக்க முழுக்க அப்படியே டிராவல் ஆகிட்டே போகுது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த படம் வந்து நீங்க ஒரு ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்ட்டா பார்க்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அவரோட முதல் படமான அந்த கோமாளி அவர் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. நீங்க அதில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காமெடி ஓரியன்டா, அந்த எமோஷன் சீன்ஸ், அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி அவர் பேலன்ஸ் பண்ணியிருப்போம். லவ் டுடேலையும் அவரே வந்து கதாநாயகன் நடிச்சுன்னு அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணியிருப்பார். சேம் சீக்வன்ஸ் தான் இதில் வந்துட்டு அவரை நீங்கள் நல்லா ரசிக்கலாம். ஸோ அவரோட அந்த டைலாக் டெலிவரி, அப்புறம் அவரோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருக்கு. அப்புறம் அந்த ஸ்டைலிஸ், அந்த திடீர்னு ஒரு மொபைலை இப்படி தூக்கி போடுறது, அப்புறம் கிளாஸை தூக்கி அப்படி மாட்டுறது. ஸோ இந்த ஸ்டைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர் ஃபேன்ஸுகளுக்காக வந்து ரொம்ப ஒரு பிடிச்சிடும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நடித்த இந்த ஒரு சில படத்துலேயே வந்துட்டு அவருக்கு நிறைய வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் தேட்டரில் உணர முடிஞ்சது. அவரோட சீன்ஸ் வரும்போதெல்லாம், அவரோட இன்ட்ரக்ஷன் வரும்போதெல்லாம் அப்படி ஒரு கிளாப் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த தமிழ் திரையுலகத்தில் அவர் பயங்கரமான ஒரு ஜொலிப்பு இருக்குன்றதுனே சொல்லலாம். ஸோ மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு இந்த டியூட் வந்து தீபாவளிக்கு உங்களுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு ப்ராஃபிட்டான மூவியாக தான் இருக்கும். அதே மாதிரி தீபாவளிக்கு நீங்கள் வந்து ஜாலியாக உங்க ஃபேமிலியோட வந்துட்டு உங்க குட்டீஸ் எல்லாரும் கூடயே போயிட்டு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு மூவி பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு சில சீன்லாம் லேக் இருக்கு. பட் ஆனால் அது வந்து நீங்க ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்கிறதானா, அது ரொம்ப ஜவ்வா மாதிரி இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அப்படியே நியூட்ரலா போவோம்னு வச்சுக்கோங்க படம், அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தை வந்து நீங்க ஜாலியா ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட் மூவியாக டெஃபினட்டாக வரும். பிரதீப் ரங்கநாதனுக்கும் இந்த படம் வந்துட்டு நியூட்ரலான ஒரு ஹிட்டான மூவி தான். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மீண்டும் இதே போல் நல்ல ஒரு சுவாரஸ்யமான படத்தை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோ விஜய் சார்லஸ். பாய்.